சபரிமலையில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்டு 21 நாட்களில் 15 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த சாதனை நிகழ்ந்துள்ளது. மகரவிளக்கு சீசனுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை கடந்த நவம்பர் 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. 2 மாதங்கள் தொடர்ந்து பூஜை நடைபெறும் நிலையில் சிகர நிகழ்ச்சிகளாக வரும் 26ஆம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜையும் நடைபெற உள்ளன. நடை திறக்கப்பட்டு தற்போது 21 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே நேரம் சுமார் 10 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். அதேபோல் ஜனவரி 16ஆம் தேதி வரை சபரிமலை தரிசனத்திற்கான முன்பதிவும் நிறைவு பெற்றுள்ளது. தினமும் முன்பதிவு மூலம் சுமார் 70,000 பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படும் நிலையில் ஸ்பாட் புக்கிங் மூலம் தினமும் 10,000 பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஜனவரி 16ஆம் தேதி வரை முன்பதிவு நிறைவு பெறவுள்ள நிலையில் முன்பதிவு எண்ணிக்கையை 70,000 இருந்து 80,000 அதிகரிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. மேலும் முன்பதிவு செய்த பக்தர்களின் தினமும் சராசரியாக 10,000 பேர் வரை கோயிலுக்கு வருவது இல்லை எனவும் தேவஸ்வம் போர்டு தெரிவித்துள்ளது.